இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா? பாஜக டைரக்ஷன்ல நடக்கிற அதிமுக பாஜக கள்ள கூட்டணிக்கு பாதம் தாங்கி பழனிசாமி புதுசா ஒரு கதை சொல்லி இருக்கிறார். டைலாக் என்ன தெரியுமா? பாஜகவோட கூட்டணி இருந்ததால விமர்சிக்க மாட்டாராம். என்ன ஒரு பதில்? உண்மை அது இல்ல. அவரால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா எஜமான விசுவாசம். பதவி சுகத்துக்காகவும் ஊழல் சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் விரோத திட்டங்களையும் ஆதரிச்சவர் பழனிசாமி. ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு சுத்தி வளர்ச்சி அவர் கண்டுபிடிச்ச காரணம் தான் கூட்டணி தர்மம். காலில் தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கின அம்மையார் சசிகலாவை பத்தி நீங்க பேசாத பேச்சா? இது என்ன மாதிரியான தர்மம்? கூடவே இருந்த தர்மயுத்தம் ஓபிஎஸ்க்கு பொதுக்குழுல வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணீங்களா? இது என்ன தர்மம்? இப்ப சமீபத்தில் கூட உங்க கூட்டணியிலிருந்து போன ஐயா ராமதாச நீங்க விமர்சிக்கலையா? இது என்ன கூட்டணி? தர்மத்தில் வராததா? பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்க எதிர்க்க முடியாது. அதுக்கு துணிவு வேண்டும், முதுகெலும்பு வேண்டும். ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு. என்ன குடுமி? ஊழல் குடுமி. அதிமுகவோட ஊழல்கள் என்பது கன்னித்தீவு கதை மாதிரி. அதுல பழனிசாமியுடைய அத்தியாயத்தை மட்டும் சொல்லணும்னா, சம்பந்திக்கும் சம்பந்தியோட உறவினர்களுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து சாதனை செஞ்சவர் பழனிசாமி. சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்கிறதுல என்ன தவறுன்னு சொன்னவர் தான் பழனிசாமி. யார் மேலதான் ஊழல் புகார் இல்லைன்னு ஏகத்தலமா பேசியவர் தான், டெல்லியில் போய் பேட்டி கொடுத்தவர் தான் பழனிசாமி. குட்கா வியாபாரிகள் கிட்ட மாமூல் வாங்கின அமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தினதும் பழனிசாமி தான். இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வாய்கிழிய ஊழலுக்கு வக்காலத்து வாங்கின பழனிசாமி, நான் கேட்கிறேன், திமுகவை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு?